ஹாய் மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். இது தேனி அள்ளிச் சென்றவனோட 3வது அத்தியாயம். வாங்க கதைக்குள்ள போலாம். தயா தனது அழுத்தமான காலடிகளால் மதியின் வகுப்பிற்குள் சென்றான். அங்கிருந்த மாணவர்கள் எழுந்து நிற்க தயா தன் சிறு தலை அசைப்பில் அனைவரையும் அமரச் சொன்னவனின் கண்கள் ஒரு நொடி மதியின் முகத்தை தீண்டி சென்றது. மதியும் அவனது பார்வையை கண்டு கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தயா வெரி குட் மார்னிங் டு ஆல் என ஆரம்பித்து ஆங்கிலத்தில் சரளமாக பேசினான். இன்னைக்கு நம்ம சில முக்கியமான டாபிக் பற்றி பார்க்கலாம் என்றவன் தனக்கே உரிய பாணியில் தெள்ள தெளிவாக சிறு சிறு உதாரணங்களுடன் அழகாக சொல்லி கொண்டிருக்க கடைசி பெஞ்ச் மாணவர்கள் கூட கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தனர். அன்புவும் தயாவின் ஆளுமை நிறைந்த குரலில் தன்னை மறந்து அவனது வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். இதில் மதி மட்டும் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க பல்லை கடித்து கொண்டு எப்போதடா அவன் செல்வான் என நேரத்தையே பார்த்தபடி இருந்தாள். ஆரம்பத்தில் மதியும் அவன் பாடம் நடத்திய விதத்தில் விரிவிரிய அவனையேதான் பார்த்திருந்தாள். ஆனால் அவளின் பக்கத்தில் இருந்த ஒருத்தி, எப்பா என்ன குரல் அது, சார் பேச பேச அவரோட கண்ணும் சேர்ந்து பேசுதே, இவர் இப்படி பாடம் நடத்தினா நான் காலேஜுக்கு லீவே போட மாட்டேன்டி என இன்னொருத்தியிடம் சொல்லி கொண்டிருக்க அதை கேட்ட மதி திரும்பியவள் சொன்னவளை முறைத்துவிட்டு பின் தயாவை பார்க்க பார்க்க அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. தயா ஒரு புறம் பாடத்தை எடுத்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் மதியின் கோபம் நிறைந்த முகத்தையும் கவனித்திருந்தான். நீண்ட பெல் சத்தத்தில் தயா தனது பாடத்தை நிறைவு செய்தவனாக ஓகே see you next class என்றுவிட்டு மதியை பார்த்து தேன்மதி பிரேக் அப்போ வந்து என்னை பாருங்க என்றவன் அவள் பதிலை எதிர்பாராது தன் வேக நடையில் சென்றுவிட மதி போறவனையே பார்த்தவள் குழம்பி நின்றாள். மதி அதே குழப்பமான நிலையில் திரும்பி அன்புவை பார்க்க அவனுக்கும் எதுவும் புரியவில்லை. என்றாலும் பார்த்துக்கலாம் விடு என்பது போல் தன் கண்களை மூடி திறந்தான். பின் 2 வகுப்புகளுக்கு பின் இடைவெளி வர மதி தயாவை பார்க்க தனது டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றாள். அங்கு தயா மட்டும்தான் இருக்க சற்று தயங்கினாலும் வரவழைத்து கொண்ட தைரியத்தில் சார் என்று அழைக்க தயா நிமிராமலேயே ஏதோ புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவன் என்னாச்சு, ஏன் கிளாஸில் என்னை முறைச்சிட்டே இருந்த என கேட்க மதி உள்ளுக்குள் திடுக்கிட்டவள் முகத்தில் எதையும் காட்டாது அதெல்லாம் ஒன்றில்லையே என்றாள். அவளது பதிலில் பட்டென தன் கையில் இருந்த புத்தகத்தை மூடி மேசையில் போட்டவன் இருக்கையில் நன்றாக சாய்ந்து கொண்டு அவளது கண்களையே கூர்ந்து பார்த்தான். மதி அவனது கூரிய விழியில் சற்று தடுமாறித்தான் போனாள். ஏன் முறைச்சிட்டே இருந்தன்னு கேட்டேன் என்றவனின் குரல் அழுத்தமாகவும் அதே சமயம் நீ எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டளையாகவும் இருந்தது. மதி தயாவின் குரலில் சற்று பயந்தாலும் அதை மறைத்து அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் அவன் கண்களை பார்த்து. தயா அவளது கேள்வியில் லேசாக சிரித்து எதுக்குன்னு நான் சொல்லட்டுமா இல்ல உன் பக்கத்துல இருந்த பொண்ணு சொன்னதை சொல்லவா என கேட்டு புருவங்களை ஏற்றி இறக்கினான். மதி திகைத்து என்ன இவன், நான் இருந்த பக்கம் திரும்ப கூட இல்லை, ஆனா இதெல்லாம் கவனிச்சிருக்கான் என்பது போல அவனை பார்க்க தயா மெதுவாக வாய்விட்டு சிரித்தான். சிரித்தபடியே ஏய் தேனு, நீ மனசுல நினைக்கிறத உன் கண்ணு ரெண்டும் எனக்கு படமா காட்டுது என சொல்லி மேலும் சிரிக்க மதி அவனது தேனு என்ற அழைப்பில் கோபம் வர அந்த இடத்தை விட்டு நகர போனாள். ஆனால் தயா அவளை தடுத்து நிறுத்தினான். ஹலோ தேன்மதி என்று அழைக்கவும் ஒரு சில ஆசிரியர்கள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. மதி இடம் கருதி சொல்லுங்க சார் எனவும் தயா தேன்மதி, நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டுக்கு கைடு யாராருன்னு பிரிச்சாச்சு என ஒரு பேப்பரை அவள் முன் நீட்டி இதில் டீட்டெயில்ஸ் இருக்கு, கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க என்றவன் நீங்கள் போலாம் என்றான் சட்டமாக. மதி எவரும் அறியாமல் அடிக்கண்ணால் அவனை முறைத்துவிட்டு விறுவிறுவென தன் வகுப்பை நோக்கி சென்றாள். தயா போடி, நீ எப்படி முறைச்சிட்டு போனாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட தான் வந்தாகணும் என மனதில் நினைத்து சிரித்து கொண்டான். மதி வகுப்பிற்குள் வந்தவள் அந்த பேப்பரை இன்னொருத்தியிடம் கொடுத்து அனைவருக்கும் சொல்ல சொன்னவள் அமர்ந்து விட்டாள். அந்த பெண் ஒவ்வொரு 3 பேருக்கும் ஒரு ஆசிரியரின் பெயரை சொல்லிக்கொண்டே வந்தவள் கடைசியாக இருந்ததில் மதியை பொறாமையாக பார்த்து ஏய் மதி, நீ தனியா ப்ராஜெக்ட் செய்ய போறியா, உனக்கு கைடு தயாசார்னு போட்டிருக்கு என்றாள். மதி அதிர்ந்து வேகமாக எழுந்து வந்தவள் அந்த பேப்பரை பார்க்க அந்த பெண் சொன்னது போல் அப்படியேதான் இருந்தது. அன்பு அவளருகே வந்தவன் மதி, நீ தனியா ப்ராஜெக்ட் செய்ய போறியா என கேட்க மதி கேட்டவனை முறைத்து டே அன்பு, நான் ஏன்டா தனியா செய்ய போறேன், அவன் வேணும்னே இப்படி கொடுத்துருக்கான் என்றாள் அழுகையும் ஆத்திரமுமாக. சரி நீ எமோஷனல் ஆகாத, எல்லாரும் உன்னதான் பார்க்குறாங்க
அப்புறமா அவர்கிட்ட பேசிக்கலாம் என அன்பு சமாதானப்படுத்த முயன்றான். மதியம் போல தயா தன் கார் அருகே வர அங்கு நின்றவளைக் கண்டு ஒரு நொடி யோசித்தவன், "ஏன் இங்க நிக்கிற?" என்றான் சுற்றிலும் பார்வையை சுழற்றியபடி. மதி விழிகள் எல்லாம் கலங்கி இருக்க, முகமோ கோவத்தில் சிவந்து போயிருந்தது. "ஏன் நீ இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தயவு செய்து நீ இங்கிட்டு போயிடு. என்ன நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். நீ என்னை எப்படி கார்னர் பண்ணாலும் நான் உன் கூட வரமாட்டேன். எல்லாத்தையும் இழந்து நான் அனாதையா வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னை அப்படியே விட்டுடு. நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த உறவும் வேண்டாம் ப்ளீஸ்" என கைகூப்பி சத்தமின்றி அழுதாள். அவள் பேச பேச தயாவின் முகம் இறுகிக் கொண்டே போனது. பின் இருக்குமிடம் கருதி பொறுமையை இழுத்து பிடித்தவாறு, "பேசி முடிச்சிட்டேனா கிளம்பு" என்றவன் கார் கதவை திறக்கப் போக, அவனது அலட்சியம் மதியின் கோவத்தை தூண்ட அவன் கையை பிடித்து இழுத்து போக விடாமல் தடுக்க, அடுத்த நொடி அவன் விட்ட அறையில் 2 அடி தள்ளிப் போய் விழுந்தாள். தயா அவளின் செய்கையில் கோபம் கொண்டவனாக தனது பொறுமையை காற்றில் விட்டவன் அவளை ஓங்கி அறைந்து விட்டான். அவனது கோபத்திற்கு காரணமே அவள் அவனது கையை பற்றிய நேரம் 4, 5 மாணவர்கள் இவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டே சென்றதுதான். மதி அவன் அடித்ததால் எரிந்த தன் கன்னத்திலிருந்து கையை எடுக்காமலேயே அவனையே பார்த்திருக்க, தயா அவளிடம் அனலென உறுத்து விழித்தவன், "இங்க பாரு, இனி இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத, தொலைச்சிடுவேன்" என்றவன் காரை கிளப்பி அவளை திரும்பியும் பார்க்காமல் சென்று விட்டான். மதி வழிகின்ற கண்ணீரை ஒரு கையால் துடைத்தவள் தன் வாழ்க்கை போகும் பாதை எதுவென தெரியாமல் உணர்வுகள் மொத்தத்தையும் தொலைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அங்கே கேண்டீனில் இன்னும் மதி சாப்பிட வராமல் இருக்க அன்பு அவளை தேடி வகுப்பிற்கு போனான். அங்கு மதி தலை கவிழ்ந்து படுத்திருந்தாள். "ஓய் மதி, சாப்பிடாம இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கியா?" என்று கேட்டபடி வந்தான். மதி அவசரமாக அவனறியாது கண்களை துடைத்துக்கொண்டு, "இல்ல அன்பு, பசிக்கல. நீ சாப்பிட்டியா?" என்றாள். அவளது குரலை வைத்துக்கொண்டே அவளை கண்டு கொண்டான் அன்பு. மேலும் அவளது கண்கள் அழுதது போல சிவந்திருக்க யோசனையாக, "மதி, எதுக்கு அழுத? என்னாச்சு? தயா சார் ஏதாவது சொன்னாரா?" என கேள்விகளை அடுக்கினான். மதி லேசாக சிரிக்க முயன்று, "ஏய் லூசு, நான் எதுக்குடா அழப்போறேன்? அதெல்லாம் ஒண்ணுல்ல" என அன்புவிடம் முகம் காட்டாது சமாளித்தாள். அவளது சமாளிப்பை அன்பு சுலபமாக கண்டு கொண்டான். 2 பேருக்கும் இடையே ஏதோ நடந்திருக்கு என புரிந்து கொண்டவனாக, "அதான பார்த்தேன், நீயாவது அழறதாவது" என சற்று சகஜமாக பேசி அவளை இயல்பாக்க முயற்சி செய்தான். அன்புவின் முயற்சி மதியிடம் சரியாக வேலை செய்தது. ஒருவாறு அவள் சாப்பிட வேண்டி கேண்டீன் அழைத்து சென்றான். "மதி, நீ சாப்பிட்டுட்டு வா, நான் வெளியில இருக்கேன்" என அன்பு சென்றுவிட, மதி சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அவள் எதிரே வந்தான் தயா. மதி அவனை கண்டதும் சாப்பிடுவதை நிறுத்தியவள் எழுந்து கொள்ள, தயா அடிக்குரலில், "ரொம்ப சீன் போடாதடி, உட்காரு" என்றான். மதி அவன் பேச்சை கேட்கும் எண்ணமில்லாமல் நகர்ந்து போக முற்பட, அங்கிருந்த சில மாணவர்கள் தங்களை வேடிக்கை பார்ப்பது போல் தெரிய வேறு வழியின்றி அமர்ந்தாள். மதி அவனை சற்றும் ஏறெடுத்து பார்க்காமல் கருமமே கண்ணாக சாப்பிட ஆரம்பித்தாள். தயா மதிய உணவுக்கு எப்போதுமே வீட்டிற்குத்தான் செல்வான். மதியை அழைத்துவிட்டு கோவமாக கிளம்பி சென்றவன் பாதி தூரத்திலேயே அவளின் அழுகை கண்முன் தோன்ற சடன் பிரேக்கிட்டு வண்டியை நிறுத்தினான். ஏனோ அவனது மனம் ஒரு நிலையில் இல்லை. தன் பின்னங்கழுத்தை அழுத்திக் கொண்டான். இதுபோல் யாரை பற்றியும் சற்றும் யோசித்திராதவன். ஆனால் அவள் முகம் தனக்குள் மின்னி மின்னி மறைய வந்த கோவத்தில் ஸ்டியரிங்கை ஓங்கி அடித்தான். ஆனால் அவனது கோபம் மட்டும் கட்டுப்பட மறுத்தது. பின்னர் என்ன நினைத்தானோ, காரை திருப்பிக் கொண்டு கல்லூரிக்கே வந்துவிட்டான். அப்போதுதான் அன்பும் மதியும் கேண்டீனுள் செல்வதை பார்த்துவிட்டு அவனும் அங்கு வந்தான். தயா அவள் சாப்பிடுவதையே பார்த்திருக்க அவனுக்கும் பசியெடுத்தது போலும். தனக்கும் தேவையான உணவை எடுத்து வர சொல்லி சாப்பிட்டான். ஏனோ அந்த நிமிடம் அவன் மனம் அமைதியாக இருந்தது. மதிக்கு அவன் எதிரில் அமர்ந்து சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் பெயருக்கு குறித்தவள் எழுந்து போக, "தயா, ஒரு நிமிஷம்" என்றவுடன் அவள் கால்கள் தானாக நின்றது. தன்னை அடித்ததற்கு மன்னிப்பு கேட்பான் என்று அவள் நினைத்திருக்க, தயா அவளின் கையில் அவன் சாப்பிட்ட பிளேட்டை கொடுத்து, "இதையும் சேர்த்து எடுத்துட்டு போ" என கூலாக சொன்னவன் கை கழுவச் சென்றான். மதிக்கு அவனின் செயலில் கட்டுக்கடங்காமல் ஆத்திரம் வர, "டேய்" என கத்த வந்தவள் இருக்குமிடம் கருதி அமைதியானாள். ஆனால் மனதிலோ, "டேய், உன்னை சும்மா விடமாட்டேன்டா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை அலற விடுறேன்" என்றவளாக கை கழுவச் சென்றாள். யார் யாரை அலறவிடப் போகிறார்களோ? அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.